வாங்க. என்னை பற்றி தெரிஞ்சிருந்தோம். இன்னைக்கு வந்து என்ன இருந்தால் படத்தை பற்றி பேச போகிறோம். என்ன இருந்தால் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம் தான். முதல் படம் வந்து அஜித் படம் பண்ணோம், ரெண்டாவது படம் வந்து கூலியை பற்றி பண்ணோம். இப்போ திருப்பியும் அஜித்தோட திருவடிகளுக்கே திரும்பி விட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணோம். அது வருமா? வரும். படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி பார்த்தோம் அதை பற்றி பேசுவோமா? நான் வந்து கங்கா தேட்டரில் தான் அந்த படத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு. இது வந்து நான் 11th படிக்கும் போது வந்த படம்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போகணும், ஆனால் படத்துக்கும் போகணும். ஸ்கூலுக்கு போனால் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மில் போகிறேன். வீட்டில் வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் டே நைட் ஆகிடும் நான் வரதுக்கு அப்படி இப்படின்லாம் பில்டப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன். கொஞ்ச நேரம் இன்வால்வ்டாக இருக்கேன். நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு, நம்ம இப்போது தலைக்கு செலுத்த வேண்டிய கடமையை, ஆற்ற வேண்டிய கடமையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், கார்த்திக் கிராக்ஸ்ன்ற ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவனோட வீட்டுக்கு போனோம். அவன் வீட்டில் அங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி, நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணதே இல்லை, ஏதோ ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போகிற மாதிரி எனக்கு ஒரு ப்ரெப் ஒர்க். கொளத்தூர் கங்கா தேட்ரு ஒன்றும் இல்லை, ரோடை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் தேட்ரு. அதுக்கு உள்ளே போகிறதுக்குள்ள ஒரு பரபரப்பு இருக்குல்ல, அந்த பரபரப்புலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அங்கே வெளியே பேனர்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த இருட்டில் சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்து குண்டை வந்து பண்டலாக பேப்பர், நிறையா நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் கொடுக்குறான். இந்த உள்ள போன். பேர் பிரணவ். அவன் வந்து இல்லாத ஒரு ரசிகர் மன்றத்தில் உறுப்பினர். தலை நற்பணி மன்றத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். எதுவுமே அவர் பேரில் இல்லை. கொடுத்து விட்டு இந்தாங்க போய் கிழிச்சு தூக்கி போடு அப்படின்னு தான். இன்னொரு விஷயமும் சொல்லணும், அந்த டைம்லலாம் இந்த எங்க ஸ்பாய்லர் பண்ணிடுவாங்களோ, இன்ட்ரோ வீடியோ போட்டுருவாங்களோ, அந்த பையன்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் எதுவுமே ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா கூட படத்தை நிம்மதியாக பார்க்கலாம். தலை பிடிக்கும். அதே மாதிரி அந்த டைமில் கௌதம் மேனன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்லையா? ஆமாம், அந்த டைமில். இப்போ பிடிக்கிறது இல்லை. விண்ணை தாண்டி ஒரு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிமாக இருந்தது. தலை கௌதம் மேனன் சேர்ந்தாங்கன்னா தெரியல பிளாஸ்ட் அப்படின்னு நினச்சி தேட்டரில் போய் உட்காந்தவனுக்கு உண்மையாகவே பிளாஸ்ட். இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர் நடந்தது. அதாரு பாட்டு இப்போலாம் நான் அது மாதிரி பண்ணுறதே இல்லை. ஒருத்தன் சீட்டில் இல்லை, எல்லாருமே ஸ்க்ரீன் கிட்ட ஓடிட்டாங்க. ஸ்க்ரீன் கிட்ட ஓட்டி ஆடுன்னு ஆடுறானுங்க. நானும் ஆடுறேன். எப்படி சொல்கிறது, ஒரு தின்ன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன் இருக்கும். இதுக்கு மேலே ஏற விட மாட்டாங்க தெரியுமா? ஸ்க்ரீன் கிழிச்சிருவானுங்க, ஏதாவது பண்ணுவானுங்க, ஏதாவது ஊற்றி விட்டுருவானுங்கன்றதுனால அங்கே எப்போவுமே 2 பேர் நிற்பாங்க. இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் நிற்பானுங்க. எல்லாரும் மேலே ஏறி ஆடுறதை பார்த்துட்டு ஆசை வந்து நானும் மேலே ஏற ட்ரை பண்ணேன். ஓட்டான் ஒரு அடி, தொடைகிட்டெல்லாம் பழுத்துருச்சு. பாலாஜி வேற இருக்கானே, அவன் அடி வாங்குவானே அப்படின்னு பார்த்தா அவன் அந்த குச்சியை புடிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டான். இப்படின்னு ஆடுறான். தலையை பாரு அப்படின்ட்டு. அதுதான் என்னோட மெமரி. விக்டரோட ஒருத்தரோட சாவுக்கு நான் பேப்பரை கிழிச்சு போட்டதுன்னா விக்டரோட சாவுக்கு தான். உன்னோட மெமரிலாம் தியேட்டருக்கு உள்ள இருக்கு, எந்த எல்லாமே தியேட்டருக்கு வெளியே. நான் ஸ்கூல் லீவ் போட்டேன்ல, இவங்க கூட சேர்ந்தா படம் சாயந்தரம் தான் பார்ப்போம். லீவ் போட்டேன். திருட்டுத்தனமா படம் பார்க்கலாம், அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுவான். ஐ ட்ரீம்ஸ் தியேட்டர் இருக்கு எங்க ஏரியால. ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணின்னு தெரியல, கரெக்டா 8 மணியோ 9 மணியோ காலங்காத்தாலே போயிட்டோம் தியேட்டருக்கு. டிக்கெட் வாங்கி தரவனுக்கு ஃபோன் பண்ணா 11:30 ஷோ கூட இல்லப்பா, 3 மணி ஷோக்கு தான் இருக்கு அப்படின்னா, நாங்க ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த பேனர் கீழே நின்றுட்டு இருந்தேன். நான் பக்கத்தில் இப்படி அண்ணன் நின்றுட்டு இருந்தான். தலைக்கு பாலாபிஷேகம் பண்ணுறேன்ட்டு எனக்கும் சேர்த்து பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். பாலில் குளிச்சுட்டு அப்போ அந்த ஒயிட் ஷர்ட்டு, இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் பேண்ட்டு, இது அப்போ வாங்கின காப்பு தான் இதெல்லாம். அப்படியா? அப்போ வாங்கினது இப்போ வரைக்கும் போட்டிருக்கியா? அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டா பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் 3 மணி ஷோக்கு போனோம். சரியான ரெஸ்பான்ஸ். படம் ஆரம்பிக்கும் போது அவங்க தன்னோட அக்காவோட பிரசவத்துக்காக யூஎஸ் போகிறாங்க. போயிட்டு திருப்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து அவங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட் கூட இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலாக போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரிசப்ஷனில் ஒரு லேடி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவார், நாங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லேயே அப்கிரேட் பண்ணி தரேன்னு மாற்றி கொடுத்துருவாரு. மாற்றி கொடுத்தோன்னே நமக்கு அந்த பொண்ணு காண்டாவும் தெரியுமா? பொண்ணுங்க அழகா இருந்தா பொண்ணுங்களுக்கே பிடிக்காது, பசங்க நல்லா வலிவாங்க. அந்த இடத்துல நாங்கள் உங்கள் டிக்கெட் அப்கிரேட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்ன ஒன்று அங்கே வந்து ஹாரிஸ் தான் போட்டிருப்பாருங்க அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். மீமுக்கான வேலையெல்லாம் பார்த்துருப்பாருங்க. அப்படி போட அர்வாள ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பக்கி மாதிரி பிஹேவ் பண்ணியாச்சு. அவங்க சாப்பிட்றத பார்த்தா நமக்கே சாப்பிடணும்னு தோணும்டா. பிரெட்டில் பட்டர்லாம் தடவி ரொம்ப பாஷா பறக்க வெட்டி மாதிரி சாப்பிடுவாங்க.
அது ப்ரௌனியும் ஷாம்பெயினையும் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி கேட்டோம். எனக்கு அது பார்த்து எனக்கு ஆசை வந்துச்சு, ஒரு நாள் ரெண்டும் சேர்ந்தா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் போல். பக்கி மாதிரி பிஹேவ் பண்ணியாச்சு, பரவாயில்ல, எப்பயாவது தானே. இதெல்லாம் நடக்கும் போதே பக்கத்தில் ஒருத்தர் இப்படி தூங்கிட்டு இருப்பாரு. ஆமாம், அதை காமிச்சதுலேருந்து தியேட்டருக்கு காமிங்கடா காமிங்கடா அவரை காமிங்கடான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அருண் விஜய்க்கு அவ்வளோ சவுண்ட் வரும்னு நினைக்கவே இல்லைடா. அதுதான் தப்பு. சத்யதேவ் டூ மச்சாக சாப்பிட்டதுனால வாமிட் வந்துடுது, வாந்தி எடுத்துடுறாங்க. பியூப் பண்ணும்போது ஆர் யூ ஓகே அப்படின்னு. இந்த ஆர் யூ ஓகே அவங்களுக்கு கிடையாது, கத்திட்டு இருக்க ஃபேன்ஸ்க்கு தொண்டை ஓகேயான்ற மாதிரி ஒரு டைலாக். ஆனால் அது உண்மையாகவே செம்ம இன்ட்ரோட. அது ஆமாம், ரொம்ப நார்மலான இன்ட்ரோ. ஓகே, ஓ மை காட். அவங்க வந்து டக்குன்னு ஐயோ என்ன பார்க்காத அட அழகா அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஒரு கையை பிடிச்சிடுவாரு. கையை பிடிச்சி அப்படியே திருப்பி முதுகுலேயே ஒரு குத்து. அதெல்லாம் பண்ண சத்யதேவ் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. பாஷா பேசுறேன்ட்டு ப்ரெஷர் பாயிண்ட் அது இதுன்னு பேசி அவங்கள காம் பண்ணி உட்கார வச்சிருவாரு. இந்த ஃப்ளைட் கான்வர்சேஷன்லாம் நல்லா இருக்கும், ஆக்சுவலா நல்லா இருக்கும், வேக்கியா இருக்கும். ஆனா என்ன கொஞ்சம் அந்த ஒன்லைனராகவே பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, கொஞ்சம் ஆஃபா பேசிட்டு இருப்பாங்க. நடுவில் டிரான்சிட் டைம் வேற இருக்கும். டிரான்சிட் டைம்ல இந்த மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும், அவங்க ஸ்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஒரு கிராஸ் பேக் போட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டே லுக் பயங்கரமா இருக்கும் வருவாரு. ஃப்ரேமை பாருங்க ஜி, அதுதான் ஞாபகம் வரும். சூப்பரா இருப்பாரு. இந்த 10 வருஷத்துல எடுத்தனா பெஸ்ட் லுக்னா அந்த படம். ஆமா ஆமா, அவ்வளவுதான். இந்தியாவுக்கு வந்து இறங்கிடுறாங்க. அவங்க முன்னாடி பேர் சொல்லும் போது தேன்மொழின்னு பேர் வச்சுட்டு தமிழ் தெரியலன்னா நல்லா இருக்காது அப்படின்னாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ கோஇன்சிடென்டலாக 2 பேர் மீட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் நெவர். அதுக்கான பதில் கடைசியில் தான் தெரியும். அப்போ தான் வந்து ஒருத்தரோட இன்ட்ரோ வருது. ரிச்சர்ட் ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்குள்ளே வராரு. சீலிங் உடஞ்சி விழுந்துரும் சீலிங் அப்படின்ற ஒரு மொக்க சீசியான ஜோக். அப்போ இருக்க டைமுக்கு அது ஒரு நல்ல டைமிங். இல்லை மாமே மாமே மாமே, நம்ம தேன்மொழி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்குள்ள இருந்து சத்யதேவ் யாரு லேப்டாப்ல வேவ் பார்க்குறாங்க. பார்த்தா திரைப்படம் விஜயகுமார் வராரு. ஆமாம், விஜயகுமார் வராரு. அவங்க ஃபோன் காலில் இருக்கும் போதே ஒட்டு கேட்டுருவாங்க, நாளைக்கு இந்த இடத்துல இங்கே மீட் பண்ணுறோம், கேஃபிட்டேரியா அது ஒன்று சொல்லுவாரு அப்படின்ட்டு கிளம்பி போவாங்க. உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் உட்காந்துருப்பாரு. ஆனா இவங்க ஒரு எல்லைக்கு மேல ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. அழகா டே, அழகா டேன்றதெல்லாம் விட எல்லா அம்மாவுமே தன்னோட குழந்தைய அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க அம்மா போய் சொல்ல, ஆனா உண்மையா போய் சொல்ல. கிளாப்ஸ் தியேட்டர்ல உண்மையா போய் சொல்ல சொல்லிருக்க மாட்டாங்க. நம்ம என்ன ஆதிக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது கர்ச்சீஃப் கட்டின ஒரு 4 பேர் குண்டர்கள் அந்த காஃபி ஷாப்புக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு ஒருத்த மட்டும் நீட்டான ஒரு ஃபார்மல்ஸ் ஒயிட் ஷர்ட் கிரே பேண்ட் போட்டு அவன் டக்கின் பண்ணானா என்னப்பா இன்னும் வேலைக்கு போலையா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய ஒருத்தர் 4 பட்டனை திறந்து விட்டு அவர் மட்டும் எடுத்தோன்னே கொடூரமான கொலை நடக்க போகுது அப்படின்ட்டு உள்ள ஒருத்தன் வரான். அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு செதறிட்டு இருப்பாரு. அவனுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் விக்டர். அந்த வாய்ஸை கேட்ட உடனே அப்படின்னு கண்ணு இப்படி மூடி இப்படி திறப்பாரு, விக்டர்னுவாரு. அங்க ஆரம்பிக்குண்டா அந்த பிஜிஎம் ஹாரிஸோடது. அது கடைசி வரைக்கும் அந்த பிஜிஎம் எப்பெல்லாம் இவங்க அந்த கொலையை நீங்க படம் பிடிக்கணும்னா பிடிச்சிக்கோங்க, பர்மிஷன் நான் தரேன், ஸ்பீச் அட கொடுக்குறேன் சொன்ன உடனே அங்க ஒரு பயங்கரமான ஃபைட்டு. அந்த ஃபைட்ல வந்து 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு மாறி மாறி கிக் கூட்டுப்பாங்க தெரியுமா, அது சரியா இருக்கும். ஆமா, இவரை தேடி தான் வந்திருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவன் அவளை தூக்க வந்திருப்பான். ஆமா, ஆக்சுவலா வில்லனுக்கு தான் சர்ப்ரைஸ், இவங்க என்னடா பண்றான்னு. ஒரு கல் 2 மங்கா டைப்ஸ் அந்த மாதிரி. போலீஸ் டீம் உள்ள இறங்கிடும். ஓடி போன விக்டர் இருக்கார்ல, அங்கதான் செமையா இருக்கும். ரன்னிங்லயே போய் ஒரு BMW போய் ஏறுவாரு பெசன் நகர் ரோட்ல. அதுவும் ஒரு மெயின் மேட்டரா. இந்த படம் நிறைய சென்னை சிட்டில எடுத்திருப்பாங்க. ஆமா, தெரிஞ்சு கடைசியா வந்த தளப்படத்துல அதிக லைவ் லொகேஷன் இதுவாதான் இருக்கும். விழுற மாதிரி காலெல்லாம் ஆட்டிட்டு விண்டோலாம் தட்டிட்டு, அது ஆனா செம்மையா இருந்தது. பிசிக் சரியான பிசிக். இது எல்லாமே கோஇன்சிடென்டல் கிடையாது. 3 ஃபோன் கால் உன்னைய பக்கத்துல உட்கார வச்சேன் ஃப்ளைட்ல. நீங்க போலீஸ் தானே அப்படின்னு கேட்டோன்னா இவர் இல்லைன்றவாரு. அப்புறம் இவருக்குள்ளே நான் யாரு அப்படின்ற யாருன்ற கேள்வி ஃபார்ம் ஆகி தான் அந்த ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்கும். மெட்ராஸ்
1989 நாசர் வந்து தன்னோட பையனை பஸ் ஏற்றி விடுறது, ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விடுறதுக்காக நிற்பார். அப்போ அங்கே வந்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. With all your heart. With all your heart. இந்த வித் ஆல் யர் ஹார்ட்ன்றது அவ்வளோ சூதிங்காக இருக்கும் நாசர் வாய்ஸில் அதை கேட்குறதுக்கு. அந்த ஸ்கூட்ரு ஸ்டார்ட் ஆகாது. அவர் பையன் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஒன்று கொடுத்து ஒரு கிஸ் கொடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகிடும். இது பாரு வாரணமாயிரமோட ஒரு டிலீட்டட் சீன் மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க அப்பா வந்து அந்த கிரிக்கெட் விளையாட சொல்லி தருவார் தெரியுமா, பால்லாம் வாரணமாயிரம்ல, அது மாதிரியே இருக்கும். ஆனால் இவ்வளோ நல்ல மனிதன் அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இறந்துருவார். அடுத்த சீனே சாவு தான். சாப்பிட்டுட்டு இருப்பார் ஒரு கடையில், அங்கே ஒரு ரவுடி இன்னொருத்தனை கொலை பண்ணுவார். திருப்பி அந்த ரவுடி வந்து நாசரையும் சுட்டுருவான். ரீசனே இருக்காது, சும்மா சுட்டானாண்டா அப்படின்ட்டு இன்னொரு பையன் சொல்லுவான். அப்பவே கேங்ஸ்டராண்டா சும்மா சுட்டானாண்டான்ற ஒரு மாதிரியா சொல்லுவான். ட்ரெய்லர்ல இந்த சில ஷார்ட்ஸ்லாம் படத்துல வராது. இவர் ஜெயிலுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சில டீலிங் இதெல்லாம் கட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இனிஷியலா ஆண்டனி பண்ணியிருப்பாரு. 3 hour 10 நிமிஷம் படமா ரன் டைம். நான் டிக்கெட் புக் பண்ணப்போ அப்போ ஞாபகம் இருக்கு. ஆனால் படம் பார்த்தது 2 hour 52 நிமிஷம் எவ்வளோதான். ஓகே, 17 நிமிஷத்துக்கிட்ட கட் பண்ணுறாங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பையனுக்கு, இந்த சின்ன பையனுக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம வந்து அப்பா மாதிரி நல்லவனாக இருக்கணுமா, அப்பாவை கொன்னவனோட சைடு போகணுமா? நடுவுலன்னு ஒன்று கிடையாது. அது ஒரு மெலிசான கோடு. மெலிசான கோடுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி 3 முகம் படத்தோட சீன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா 20 வருஷம் கழிச்சா ஆமாம் ஜெயிலில் இருப்பார் சத்யா. ஜெயிலில் இருக்க சத்யா வாண்டடா விக்டர்ன்ற ஒரு ஆள் கூட ஃப்ரெண்ட் ஆகிறாரு அருண் விஜய் கிட்ட. ஒன்னா கோர்ட்டுக்கு போகும்போது 2 பேர் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சோன்னா இவங்களோட பாண்ட் நல்லா க்ளோஸ் ஆகிடுது. விக்டர் வந்து லீசான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சுற்றுறதுக்கு இவர் கார்லாம் ஓட்டுவார். அந்த 360 டிகிரி டோனட், அந்த டோனட் சரியா இருக்கும். அது பேர் டோனட்டா? பேர் டோனட். டோனட் அடிச்சுட்டு இவங்க 2 பேர் நடந்து போயிருவாங்க. இவர் அந்த பூட் மேலே அப்படி ஏறி உட்காந்துப்பாரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறமா. இந்த மாதிரிலாம் ஷார்ட் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுடா. சத்யாவுக்கு வந்து வேலை வாங்கி தரணும் மேத்யூ கிட்ட. ஃபாதர் மேத்யூ நம்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட். பட் ஆனால் நம்புற விதத்தில் பேசி என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப நேர்மையானவன் சொல்லி மைக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு விக்டர் மண்டையில ஒரு கிளவுன் இது மாட்டி விடணும் போல. மைக் அங்கே சத்தியமா இல்லை, ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நல்ல ரைட்டிங் டா. ஆக்சுவலா டைலாக் ரைட்டிங் நல்லா இருக்கும். ஒரு டைலாகும் ஞாபகம் வச்சு வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்கும். டைலாக்ன்றத விட வாய்ஸ் ஓவர்லாம் பின்னாடி கூட உட்காந்து எழுதிக்கலாம்டா. ஆனால் அது அந்த சீனுக்கு செட் ஆகணும். வாய்ஸ் ஓவர் வந்து ஒரு வீக் ரைட்டரோட ஆமாண்டா. ஏன்னா நிறைய நம்ம ஒரு கீ சீனை ஷூட் பண்ணாம விட்டோம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஆடியன்ஸ்க்கு பாஸ் பண்ணணும்னா வாய்ஸ் ஓவர் மூலியமா அதை பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த படத்துல செம்மையா ஒர்க் ஆயிருக்கும். ஆக்சுவலா அந்த அவர் ப்ரெசன்டேஷன் காட்டுவார்ல, அப்பயே தலை போட்டோ காமிச்சு சத்யா இது சத்யா அப்படின்னோடனே கட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த ஷூட் அவுட் முடிஞ்சு அந்த அருண் விஜய் சுட்டுட்டு அவன் கத்துவான் தெரியுமா ஹேன்னு, மறுபடியும் அது வரும் இது சத்யா அப்படின்னு கட் பண்ணா இங்க ஒரு தாடியோட போலீஸ் யூனிஃபார்ம்ல உட்காந்துருப்பாரு. ஃபாதர் மேத்யூஸ் போட தான் நான் வந்தேன், வெயிட் பண்ணதுக்கு இந்த நாயும் போனஸ் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ அந்த சீன் முன்னாடி கன் எடுத்துட்டு ஸ்லோமோ நடந்து வருவார்ல, லிட்டரலா எனக்கு பின்னாடி இருக்க ஒருத்தன் வந்து ஏதோ பண்ண போறான் ஹைப் ஆகுறான். அவன் கத்துனதுல இருந்து தியேட்டரே ஹைப் ஆகுது. மொத்த தியேட்டரும் கத்த ஆரம்பிச்சிச்சு. கன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் உள்ள வரும் ரைட் சைட்ல இருந்து. 5 நிமிஷம் செம்மையா போவோம். 98% போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தன்னோட ஹோல்ஸ்டர்ஸ்ல இருந்து கன்னை எடுத்துருக்கவே மாட்டாங்க. நான் மீதி அந்த 2% பேருக்கு ஆளு அப்படின்னு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் யார சுடுறாருன்னா மைக் நீ எங்க வச்சிருக்கன்னு கேட்டவன தான் ஃபர்ஸ்ட் சுடுவாரு. அந்த மீதி 2% உள்ளவன். அதான் அடுத்து கட் பண்ணோனே பாட்டு, இவர் எப்படிப்பட்ட போலீஸ்ன்னு காட்டுற ஒரு மான்டாஜ். அந்த பாட்டு லிரிக்ஸுமே அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். ஒரு பக்க மர்மம் நிலவுக்கு மட்டும் இல்ல அந்த மாதிரி ஒரு லைன்லாம் வரும். இவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் ஒரு பாடியோட ஸ்மெல்லு தாங்க முடியாம அந்த ரூம் விட்டு வெளில போவாரு. இந்த மாதிரி டீடைலிங்லாம் கொஞ்சம் அந்த கேரக்டரோட நீ ஈஸியா கனெக்ட் ஆவ. அதுல இவர் பார்த்தனா அந்த குட்டியா ஒரு ஸ்விட்ச் நைஃப் வச்சு லைட் வரும், அதெல்லாம் செம்மையா இருக்கும். சாப்பிட்டுட்டு பில்லு கேட்பாரு பெரிய ஃபுல்லா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹோட்டல் எப்போ சாப்பிட்டோம்
நான் அப்படிதான் பில் கேட்டுட்டு இருக்கேன். இது எல்லாமே ஆண்டனி வேலை தான். சரியான மான்டேஜ். ஆனா இங்கதான் அல்டிமேட்டான ஒரு மேட்டர். இவங்க தானே அவங்க அப்படின்னு கேட்பாரு. அப்படியே அந்த குழந்தைய வாங்குவார். அதுக்கு வந்து ஒரு ஸ்லோமோ போட்டு அந்த குழந்தைய வந்து அதுக்கப்புறமா திருப்பி ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்ல தேவையில்லை, இங்கே தெரிஞ்சிடும். இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது பக்காவா இருக்கும். அந்த சீனு பக்காவா உட்காந்துருக்கும். ஆக்சுவலா இங்கேயே வந்து அவர் ஃப்ரெண்டையும் காமிச்சிருவாங்க. லாயரா செகண்ட் ஹாஃப்ல பொண்ணு காணணும் வருவார்ல. ஆமா ஆமா ஆமா, அவர் இங்கே இருப்பாரு. ஏன்னா அப்போ ரிவ்யூ வந்தப்போ நிறைய பேர் வந்து திடீர்னு இந்த கேரக்டர் இருக்கு, திடீர்னு ஆர்கன் ட்ரேடிங் பத்தி எல்லாம் படம் பேசுறீங்களேன்னு கிரிட்டிசைஸ் பண்ணானுங்க. ஒரு டிவோர்ஸி வேற, நம்மளும் சிங்கிளா தான் இருக்கும். ரிச்சர்ட் கிட்ட இருந்து மொபைல் நம்பர் வாங்குறாரு. உங்க பக்கத்து வீட்டு பொண்ணோட நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் அதை அவங்க கிட்ட கொடுத்துறேன், அவங்க 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். நாட்டிய பேர் வெளி அவங்க ஏமாத்து பேர் வெளி பேர் இருக்குடா. நாட்டிய பேர் வெளி ஹேமானிகா. சரியான காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு. ஆமா ஆமா. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை வர போகுதே ஆரம்பிக்கும். அருமையான ஒரு பாட்டு. இந்த ஃபோன் பண்ணும்போது ஆரம்பிக்கும். ஆமா, அதாவது என்னன்னா இவர் டெக்ஸ்ட் பண்ணுவாரு, ரிப்ளை இன்னும் வந்திருக்காது. என்கவுண்டர் ஒருத்தனை பண்ணணும். ஆனா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், அவனை விட்டுருங்க, அவன் போட்டோம் அப்படின்னு. காதல் வந்து ஏன் கொலை பண்ற தடுத்து நிறுத்துறது, குற்றவாளியுமே தப்பிக்க வைக்க. ஆமா, கொலை பண்ணுன்ற எண்ணத்தை அதை தள்ளி போட வைக்கிறதுல அவர் எப்படி நாளைக்கு திருப்பி பிடிச்சி கொண்டுருவாரு, அது வேற விஷயம். எனக்கு வந்து மழை வர போகுதே பத்தி பேசணும். அந்த பாடல உங்களுக்காக இப்போ பாடி காட்டுவான். பாட்டுல வந்து இந்த லைன்ல சூப்பரா இருக்கும். புலிவிழும் கன்னத்தில் குடியிரு என்கிறாய், விலையில்லா ஆயுள் வரம். லிரிக்கு படிச்சோன்னே இந்த கன்னத்துல குழி விழும் தெரியுமா, அங்க வந்து உழுதுடா. என்ன பண்ணலாம் இப்போ? ஆமா, இதெல்லாம் உண்மையாவே நல்லா இருக்குடா. அடுத்த ரேப்புக்கு வாடா நீ. யாராவது முன்னாடி அதை படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. லெட் மீ பாப் மை காலர் லைக் ஐ பாப் த கில்லர், லெட் மீ ஃபாலோ மீ, லெட் மீ ஃபாலோ மீயா, let me follow me like a hard vanilla, lyrically gangster, once upon a time, take it easy, showdy now, a policeman. இதெல்லாம் விட அல்டிமேட் தெரியுமா, don't you ever want to stop me for that much because I think I'm going to love you so much. அப்படி வரும். எனக்கு அது மட்டும் தான் புரிஞ்சது பாட்டு கேட்கும்போது. ஆமா, கடைசி லைன்ல because I'm going to love you so much அப்படி வரும். ஆனா அதுல என்னன்னா அவங்க டேட் பண்றது ஃபுல்லா காட்டுவாங்க. இந்த கான்செப்ட் இருக்குல்ல, லைக் டிவோர்ஸிய கல்யாணம் பண்றது, ஜெண்டர் எப்படி வேணா இருக்கட்டும், அது ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்கடா. அப்போ இடைவிட இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்படியா? ஆமா, ரொம்ப கேவலமான மீம்ஸ்லாம் வந்தது. அப்போ இந்த கொக்கி குமார் பேஜ்லாம் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு பேஜ் இருக்கும். அப்போ ஃபுல்லாக ஃபேன் வார் தானே, 2 பேர் தானே பீக்கு. ரொம்ப கேவலமான மீம்ஸ்லாம் வந்தது. இப்போ சிச்சுவேஷன் பாரு, அதெல்லாம் ரொம்ப நார்மல் இல்லை. ஆமாம், அந்த மாதிரி விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. டேட்டிங் சிங்கிள் மாம்ஸ் அப்படி இல்லைடா. இஃப் யூ ஆர் அட் தட் ஏஜ், நீயும் அதே ஏஜ்ல இருந்தனா. ஆமாம், பாபா மருகையா.